வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தும்பளை மூர்க்கன் கடற்கரை பகுதியில் 154 பொதிகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இராணுவம் மற்றும் கடற்படையினர் இணைந்து நடத்திய சோதனை நடவடிக்கையில் இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது கடத்தலுக்கு பயன்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை எந்த நபர்களும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீஸ் தலைமை அதிகாரி நேரடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் படகு ஆகியவை இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வாக்கெடுப்பு நேற்று பிற்பகல் 7:40 மணிக்கு ஆரம்பமானதுடன் இதற்கு ஆதரவாக 159 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதற்காக 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2025ஆம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் கடந்த 17ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை 7 நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 2வது மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற்றது. 2வது மதிப்பீடு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் பிப்ரவரி 27ஆம் திகதி முதல் நேற்று மார்ச் 21ஆம் திகதி வரை ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான குழு நிலை விவாதம் இடம்பெற்றது. மேலும் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அரசியல் அமைப்பின் 79வது உறுப்புரைக்கு அமைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுபடுத்தினார். இதற்கமைய ஒதுக்கீட்டு சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டமாக அமலுக்கு வருகின்றது. சஞ்சீவகுமார் சமரரத்ன என்று அழைக்கப்படும் கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலை சம்பவத்திற்கு உதவிய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதான ஜீலியன் மாதவன் என்ற சந்தேக நபர் கொழும்பு 15 ஹெலேமுத்து செவன பகுதியைச் சேர்ந்தவராவார். மாதம்பிட்டிய போலீஸ் பிரிவில் வைத்து கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் இந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை காட்டி மனித படுகொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி இதுவரை இந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவகுமார சமரரத்ன என்று அழைக்கப்படும் கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உந்துருளியில் பயணித்த இருவரை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேன் ஒன்றில் பிரவேசித்த தரப்பினர் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதுடன் அவர்கள் தப்பிச் சென்று சிறிது தூரத்துக்கு பின்னர் குறித்த வேனை தீமூட்டியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 29 வயதுடைய இருவரே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான பாதீடு மீதான குழு நிலை விவாதத்தின் இறுதி நாள் விவாதம் நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது 1 மில்லியன் ரூபாயாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை 2,50,000 ரூபாவாக குறைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது. எனினும் தமக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதனிடையே கட்சியிலிருந்து விலகும் நிர்வாகிகள் சீமான் மீது அடுக்கடுக்கான முறைப்பாடுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக வீரப்பன் மகள் வித்யாராணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறைந்த சந்தனமர கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யாராணி இவர் தற்போது தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியில் அவர் இணைந்தார். உடனடியாக அவருக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறக்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கின்றது. எனவே நாட்டின் செலவினங்களை குறைப்பதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவ்விடயம் குறித்து அந்நாட்டு காங்கிரசின் ஒப்புதலை பெறுவது அவசியம் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 18வது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இன்றைய முதலாவது போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் மோத உள்ளதுடன் இந்த போட்டி இன்றிரவு 7:30 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை இந்த முறை போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 10வது ஓவருக்கு பின்னர் புதிய பந்தை கோருவதற்கு வீரர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது.